கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய செய்தி லூக்கா 1ஆம் அதிகாரம் 37வது வசனம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இன்றைய தினங்களில் பார்த்திங்கன்னா நம்மளோட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை நினைத்து இது எப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோன்னு சொல்லி அங்கலாய்த்தவங்களாக நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். மரியாள் கூட பரிசுத்த ஆவியினால் கற்பந்தரித்து குழந்தை பெறுவாய் என்று சொன்ன உடனே இது எப்படி ஆகும், இது முடியாதே என்று அங்கலாய்த்தாள். அதன் பிறகு அவளுடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தார். மரியாளைப் போல நம்மளுடைய வாழ்க்கையில் இது எப்படி ஆகுமோ, இந்த பிரச்சனை எப்படி ஆகுமோ, இந்த காரியம் எப்படி ஆகுமோ அப்படி என்று சொல்லி நம்ம சந்தேகத்தில் வாழ்ந்துட்டு இருந்தோம்னா நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் எதுவுமே வாய்க்காது. நம்மளுடைய எண்ணங்களுக்கும் பலத்துக்கும் ஒரு எல்லை இருக்குது. ஆனால் நம்முடைய ஆண்டவருக்கு அந்த எல்லையே இல்லை. ஆண்டவர் எல்லையில்லாத ஒரு தேவன், எல்லா காரியங்களையுமே நேர்த்தியாய் நடத்தக்கூடிய தேவனாய் இருக்கிறார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதாகமத்தில் நிறைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்திருக்கிறார். மனிதனால் முடியாது, ஆனால் அவரால் முடியும். எப்படின்னு பார்த்தா மரித்து போய் 4 நாள் ஆகிவிட்டது. லாசரு மரித்தார். அவருடைய சகோதரிகளுடைய கட்டளையின் பேரில், வேண்டுதல் பேரில், விண்ணப்பத்தின் பேரில் ஆண்டவர் அங்கு சென்று அந்த கல்லறை தோட்டத்திலே லாசருவே வெளியே வா என்று சொன்னுடனே இறந்து 4 நாட்களான லாசரு உயிரோடு எழுந்திருத்து வந்தார். இன்னும் அவர் ஒரு கல்யாண வீட்டிற்கு செல்லும் பொழுது இதுதான் அவர் செய்த முதல் அற்புதம், அதிசயம். சென்ற பொழுது திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது. எல்லோரும் வேலையாட்களெல்லாம் சொல்கிறார்கள், அப்பா திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது, என்ன செய்வது என்று கேட்கிறார்கள். மரியாளிடம் சொன்ன உடனே மரியாள் தன்னுடைய மகனாகிய இயேசு கிறிஸ்துவிடம் சொல்கிறார். அப்பொழுது நம்ம ஆண்டவர் என்ன செய்தார்னா, ஜாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள்னு சொன்னார். ஆனால் அந்த தண்ணீர் அரை நொடியில் என்ன ஆயிடுச்சுன்னா நல்ல ருசியான ரசமாக மாறிவிட்டது. முதல் இருந்த ரசத்தை காட்டிலும் 2வது அவர் உருவாக்கின ரசம் மிகவும் ருசியுள்ளதாக, சுவையுள்ளதாக இருந்தது. அந்த மனிதர்களால் முடியல, அந்த கல்யாண வீட்டில் தீர்ந்து போன ரசத்தை உருவாக்க முடியல. ஆனால் நம்ம ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறான்னு பாருங்கள். அந்த கல்ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புனுடனே அந்த தண்ணீர் எல்லாம் நல்ல சுவையுள்ள ரசமாக மாறியது அப்படின்னு சொல்லி நம்ம வேதாகமத்தில் பார்க்குறோம். இன்னும் நம்ம பார்த்தோம்னா நிறைய இப்படி அவர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்த்தா மனிதனால் செய்ய முடியாததை நம் தேவன் செய்திருக்கிறார். 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன்னுடைய ஆஸ்தி எல்லாம் செலவழித்து அவள் வைத்தியம் பார்த்தா. ஆனால் அந்த பெரும்பாடு நிற்கல. ஆண்டவர் அந்த வழியே வரும் பொழுது அந்த ஸ்திரீயானவள் என்ன செஞ்சால்னா, ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்டாலாவது நம்மளுடைய இந்த பெரும்பாடு நிற்குமோ என்று சொல்லி ஐயப்பாட்டோடு போய் அந்த வஸ்திரத்தின் ஓர தொங்கலை தொட்டாள். விசுவாசமாக தொட்டாள். முதல் ஐயப்பட்டா, 2வது விசுவாசமா அந்த வஸ்திரத்தின் அங்கியை ஓரத்தில் தொட்டால், தொங்கலை தொட்டால் நம்மளுடைய வியாதி குணமாகும் என்று விசுவாசித்து நம்பிக்கையோடு தொட்டால். உடனே ஆண்டவர் என்ன கேட்டார், யார் என்னுடைய வஸ்திரத்தை தொட்டது என்று சொல்லி கேட்டார். அதனால் அவருக்கு வல்லமையினால அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரிக்கு 12 வருஷம் குணமாகாத ஒரு வியாதியானது அரை நொடியில் அவர் குணமாக்கினார். இப்படித்தான் எந்த மருத்துவராலும் முடியாது, எந்த விஐபினாலும் ஒரு வியாதியை குணப்படுத்த முடியாது. ஆனால் நம் ஆண்டவர் நினைத்தால் எப்பேற்பட்ட வியாதியும் குணமாக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு மருத்துவ பரிகாரியாக இருக்கிறார். வாழ்க்கையில் கூட நம்ம பல நேரங்களில் நமக்கு இப்படி ஒரு வியாதியா, இப்படி ஒரு சோதனையா என்று நாம் கலங்குவது உண்டு. அப்படி கலங்காமல் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இன்றைய நாளிலே மனிதரிடம் சொன்னால் அவர்கள் மறந்து போவார்கள். ஏன்னா அவங்க மனுஷர். ஆனால் நம்ம ஆண்டவரிடத்தில் நம்ம சொன்னோம்னா ஆண்டவர் அதுக்கு செவிசாய்த்து நமக்கு சரியான நேரத்தில், ஏற்ற நேரத்தில், ஏற்ற காலத்தில் நமக்கு நம்மளுடைய வேண்டுதலுக்கும் விண்ணப்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை தரக்கூடிய வல்லவராக இருக்கிறார்.
அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, மனிதரிடத்துல நம்மளுடைய பிரச்சனைகளையோ நம்மளுடைய தேவைகளையோ அறிக்கையிடக்கூடாது. ஏன்னா அவங்க சொல்லி இப்போ ஏன் சொல்லுவாங்க, அடுத்த நேரத்தில் மறந்துடுவாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் மறவாத ஆண்டவர். நாம் சொல்லக்கூடிய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் தேவைகளையும் பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கவும் குணமாக்கவும் வல்லவராக இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய ஆண்டவர் சமூகத்தில் நம்ம அறிக்கையிட்டு விசுவாசமாக நம்பிக்கையாக, மனிதனால் முடியாது நம் தேவனால் முடியும் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய பிரச்சனைகளையும் நம்முடைய வேண்டுதல்களையும் நம்மளுடைய விண்ணப்பங்களையும் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம தெரிவித்தோம்னா அவர் கண்டிப்பாக அதையெல்லாம் வாய்க்க பண்ணுவார். அதனால தான் இந்த லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் 37வது வசனம் இப்படியாக சொல்கிறது, மனிதனால் முடியாது தேவனால் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாக இந்த காலகட்டத்தில் மனிதரிடம் நம்ம நம்ம பிரச்சனைகளையோ தேவைகளையோ நோய்களை பற்றியோ சொன்னால் அவர்கள் செய்ய முடியாது. ஆனால் நம்முடைய தேவனிடத்தில் விசுவாசமாக நம்பிக்கையாக ஆண்டவர் என் பக்கத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை என்ற நம்பிக்கையோடு, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனால் எல்லாம் கூடும் என்ற விசுவாசத்தோடு நாம் அறிக்கிட்டால் நம்முடைய பிரச்சனைகளை அவர் தீர்த்து வைக்க வல்லவராக நல்லவராக ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார் என்பதில் ஒரு துளி கூட சந்தேகமில்லை, ஐயமில்லை. எனவே அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய பிரச்சனைகளை அருகிலுள்ள வீட்டிலோ நண்பர்களிடமோ உறவின் மக்களிடையோ சொல்ல வேண்டாம். ஆண்டவர் சமூகத்தில் மண்டியிட்டு முழங்காலை ஊன்றி விசுவாசமாக நம்பிக்கையாக, ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை தாரும், ஆண்டவரே இதுக்கு ஒரு தீர்வு காணும் சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஊக்கமாய் விசுவாசமாய் நம்பிக்கையாய் ஜெபித்தோம்னா அவரே சொல்லியிருக்கிறார், கேளுங்கள் தரப்படும், தட்டுகள் திறக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறாரு. அப்படியாக நீ கேட்போம், பெற்றுக்கொள்வோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் என்று இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய பிரச்சனைக்காக, உங்களுடைய வேண்டுதலுக்காக உங்களுடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க. கண்டிப்பாக ஆண்டவர் உடனே பதில் கொடுக்காட்டாலும் லேட்டாக கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் உங்கள் தேவைகளை அவருடைய சமூகத்தில் அறிவிக்குமாறு அன்பாய் இன்றைய தினத்திலே கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஆமேன்.